ஆண்டு காலமாக கட்டப்பட்டு வந்து கடந்த மே மாதம் கட்டடப் பணி முடிவு பெற்றது. மே மாதம் கட்டி முடிக்கப்பட்ட இந்த கட்டடம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு இன்று வரை வரவில்லை. 7 மாத காலங்களாக மக்கள் பல வகையில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் இந்த விடியா திமுக அரசு பல முறை மக்கள் கோரிக்கை வைத்தும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். அப்படி விட்டுவிட்ட இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்று இந்த மருத்துவமனை திறக்க வலியுறுத்தி இந்த விடியா திமுக அரசை கண்டித்து மற்றும் நகராட்சி ஊழலையும் கண்டித்து ஆர்ப்பாட்டம் 27ஆம் தேதி புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெறும் என்று இன்று அறிவித்தார்கள். அவர்கள் அறிவித்த அடுத்த 1 மணி நேரத்தில் இந்த விடியா திமுக அரசை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று கூடி உடனே நாங்கள் நாளை மறுநாள் மக்களுக்காக இதை திறந்து வைக்கிறோம் திங்கட்கிழமை என்று சொல்லுகிறார்கள். செவ்வாய்க்கிழமை ஆர்ப்பாட்டம் அறிவித்த உடனே திங்கட்கிழமை திறந்து வைக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. மக்களுக்கு ஒரு நன்மை நடக்கிறது என்றால் அது அதிமுக வரவேற்கிறது. நாங்கள் அதற்காகத்தான் போராடுகிறோம். ஆனால் அதை எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் சுட்டிக்காட்டிய பிறகுதான் இன்றைக்கு திறப்புலாவுக்கு ஏற்பாடு செய்கிறீர்கள். அவசர அவசரமாக குப்பைகளை வாருகிறார்கள், வேக வேகமாக தண்ணீர் தொட்டிகள் வந்து இறங்குகிறது, மற்ற விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. இது ஏன் இவ்வளவு நாள் நடைபெறவில்லை? எதுவாக இருந்தாலும் இந்த ஆட்சியினுடைய அநியாயத்தை, இந்த கொடுங்கோல் ஆட்சியினுடைய அநியாயத்தையும் தட்டி கேட்கிற ஒரே தலைவர் எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒருவர் மட்டும்தான். அவர் அறிக்கை விட்ட உடனே இப்பொழுது விறுவிறுப்பாக பணிகள் நடக்கிறது. ஆனால் அங்கே வரும் காலி பெருங்காய டப்பா, உள்ளே மின் உபகரணங்கள் இல்லை, மருத்துவ உபகரணங்கள் ஏதும் இல்லை, மருத்துவர்கள் இல்லை, கூடுதல் மருத்துவர்கள் தேவை. இதை எப்படி செயல்படுத்த போகிறார்கள் என்று தெரியவில்லை. இருந்தாலும் மக்கள் பயன்பாட்டுக்கு உடனே இது வருவது எங்களுக்கு கிடைத்த, எங்கள் பொதுச் செயலாளருக்கு கிடைத்த இது வெற்றி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.